160cc பைக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காம்படிஷன் நிறைஞ்சதாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஸோ இன்றைக்குமே நம்ம கூட ஒரு 2 160cc பைக் தான் இருந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு சிமிலராக இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் மாதிரி தானே இருக்குது. பட் இது ரெண்டுமே வேறு வேறு பிராண்ட், ரெண்டுமே இந்தியன் பிராண்டு தான். பஜாஜோட பல்சர் N160. ஸோ அதே மாதிரி அந்த ஹெட்லைட் செட்டப்லாம் இருக்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் N160 பார்த்து அப்பாச்சி காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச தொடங்கின அப்பாச்சி 160 4Vயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இன்னைக்கு இங்கே இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா 160cc ஒரு பெட்டரான காம்படிட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 160cc ஒரு நல்ல பைக் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று N160 பார்ப்பீங்க, இல்லை N160 பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் ஆப்ஷனில் வந்து அப்பாச்சி 160யோட 4Vயும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வைபவ் பஜாஜ் அண்ட் GND TVS. ஸோ இவங்க தான் நமக்கு இந்த கம்பேரிஷன்ஸ்க்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் TVS ஆர் பஜாஜ் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெஹிக்கிளோட டிசைனில் இருந்தே ஆரம்பிக்கலாம். நான் டிசைன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு சிமிலராக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு வெஹிக்கிளையுமே வந்து பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து LEDயில் இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹெட்லைட்ஸு. ஸோ உங்களுக்கு ஹெட்லைட் இப்போ எப்படி விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். பல்சர் இது வந்து DRL மட்டும். இது ஒரு லோ பீம், ஹை பீம் போடு. ஸோ இது வந்து ஹை பீம். அப்படியே பல்சர் ஆஃப் பண்ணிடு. இப்போ வந்து அப்பாச்சி ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து DRL. ஸோ இது வந்து லோ பீமு. ஸோ இது வந்து ஹை பீமு. ஆக்சுவலாக அப்பாச்சியோட ஹை பீம் ப்ரோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது கம்பேரிட்டிவ் பல்சரை காட்டிலும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்பாச்சி எந்த லெவலுக்கு ப்ரோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா LEDயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா LEDயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ N160 பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் வந்து பஜாஜ் TVS அப்படின்னு மாற்றி சொல்கிறேன். இந்த 160 அப்படின்ற வார்த்தையை உள்ளே சேர்க்கும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ பல்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இது வந்து 12 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா ஒரு 480 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியால் போக முடியும். ஸோ அதை விட அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பல்சரில் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டிசைனில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா N160 வந்து அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாகவும் இந்த அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்துருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்வின் கேன் எக்ஸாஸ்ட் மாதிரி வந்து கொடுத்து ரொம்ப பெரிய எக்ஸாஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாஸ்ட் பற்றி பேசுகிறனால அப்படியே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்பாச்சி இது ஐடல் நோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் ஆக்சலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ N160 விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது ஐடல். ஸோ கொஞ்சம் RPM கொடுத்து பார்ப்போம், ஆக்சலேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பல்சரோட நோட் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்சரோட எக்ஸாஸ்ட் நோட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு யூனிக்காகவும் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப எந்துவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த N160யோட சவுண்டுமே எக்ஸாஸ்ட் சவுண்டுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணலாம். அதே மாதிரி N160 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட் உள்ள மாடலும் இருக்குது. பட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய அந்த USD4 இருக்கிறது அண்ட்
டபுள் சீட் இந்த மாதிரி ஸ்பிட்டபிள் சீட் இருக்க மாடல் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்பிட்டபிள் சீட்லாம் வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இந்த டிசைன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்பாச்சியில் வந்து ஒரு டூயல் சீட்லாம் இருக்கிற மாடல் வேணும், ஸ்பிட்டபிள் சீட் இருக்கிற மாடல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 200 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாடலில் வந்து இந்த சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆனிவர்சரி எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆனிவர்சரி எடிஷன் இவங்க அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருந்து இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் போர்ஷரை தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்களோ தவிர ரியரில் டெயிலில் அந்த ஃபியூல் டேங்க்கில் இந்த மாதிரி எந்த இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்னு வந்து நடக்கலை. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைன் எப்போவுமே சொல்கிறதா டிசைனுங்கிறது சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக நம்ம பைக் ஓட்டும் போது டே டு டே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பஜாஜோட N16 பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ஃபியூல் கேஜாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக வந்து தெரியுது. அண்ட் இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இருக்குது. ரைடிங் மோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை சொல்லிவிட்டு இந்த ரைடிங் மோட் விஷயத்துக்கு வரேன். ஸோ அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாடலில் வந்து டிஎஃப்டி உள்ள மாடலாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த டிஎஃப்டி உள்ள மாடல் போகிறீங்கன்னும் போது ஒரு 5 inches இருக்கக்கூடிய கலர் டிஎஃப்டி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூலாக இருக்கட்டும், இன்ஜினோட டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ரைடிங் மோட்ஸுக்கும் பஜாஜில் இருக்கக்கூடிய ரைடிங் மோட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த அர்பன் ரெயின் ஸ்போர்ட்னு இருக்கக்கூடிய ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட பவர், ஸோ இன்ஜினோட பவரை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸில் வச்சிங்க அப்படின்னா பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அர்பன் அண்ட் ரெயினில் வச்சிங்க அப்படின்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும். பட் பஜாஜில் இருக்கக்கூடிய இந்த ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ்க்கான ரைடிங் மோட்ஸு நீங்கள் அந்த ரெயின்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நம்ம கிளஸ்டர் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அப்பாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப் வந்து கொடுக்கலாம். அந்த டிஜிட்டல் கிளஸ்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த செக்மெண்ட்டில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கிளஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் வந்து இதை வந்து குறிப்பிடலாம். ஸோ ஹோண்டாவோட ஹார்னர் 2.0 வந்து அந்த கிளஸ்டர் வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் ஹோண்டாவில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சிமிலர் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்ல யூஸபிளான ஒரு கிளஸ்டர்னு சொல்லலாம் அதில் பயன்படுத்திக்க டிஎஃப்டி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும். மேபி இந்த செக்மெண்ட்டில் அடுத்து வரக்கூடிய நிறைய மாடல்களில் வந்து இந்த கலர் டிஎஃப்டி கிளஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி சீட் ஹைட் விஷயத்துக்கு வருவோம். பல்சர் பார்த்தீங்க அப்படின்னா 795 mm வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி பார்த்தீங்க அப்படின்னா 800 mm வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு வெஹிக்கிளுமே மினிமமாக ஒரு 5.5க்கு மேலே இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னால் 2 காலை வந்து கீழே வைக்க முடியுது. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ இந்த லெவலுக்கு இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். பில்லியன்லாம் ஏறும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து கம்மியாக தான் ஆகும். அந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் ஒரு அக்ரெசிவான ஒரு ரைடிங் போஸ்டரில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ உட்காரும் போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். சிங்கிள் ப்ளீஸ் ஹேண்டில் பார்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பஜாஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இந்த கீஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பெருசாக இப்போ வர நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியறதில்ல. பட் இன்னமும் அதை பஜாஜில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் தான். ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய அந்த கீஸில் லைட்ஸ் எல்லாமே எரியுது. 2 வெஹிக்கிளோட ஹேண்டில் பார்ஸுமே வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே அப்பாச்சி விஷயத்துக்கு வரேன். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 mm சீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை விட ஒரு 5 mm கம்மி. பட் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்குலாம் ரெண்டுத்துலையுமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வந்து இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு 5.8 மினிமம் ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஹேண்டில் பார் பிடிக்கிறதுக்கும் சிமிலராக தான் இருக்குது. பட் காலை வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அந்த கால் வைக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப மடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அதை காட்டிலும், அதாவது பஜாஜை காட்டிலும் இதில் கொஞ்சம் காலை மடக்கி உட்கார்ற மாதிரி இருக்குது. மேபி உங்களுக்கு இந்த ரைடிங் கம்ஃபர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. பட் எனக்கு வந்து அப்பையிலேருந்து அப்பாச்சியோட இந்த ரைடிங் இந்த காலை வைக்கக்கூடிய போஸ்டர் வந்து ரொம்ப பிடிச்சதில்ல. லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கூட யோசிச்சிருந்திருக்கேன். பட் எனிவே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து N160 தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அகலமான பெரிய பில்லியன் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் சீட் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது மேபி ஃபேமிலி யூசேஜுக்கும் அது தகுந்த மாதிரியான சீட்டாக அந்த வெஹிக்கிள் வந்து இருக்கும். ஸோ அப்பாச்சி பார்த்தீங்க அப்படின்னா 146 கிலோ தான் வந்து வெயிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பஜாஜை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 6 கிலோ வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த 6 கிலோ வந்து பெரிய வெயிட் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலும் பட் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. இந்த லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இனிஷியலில் வைக்கல நகத்தலாம் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியில் வந்து தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ரொம்ப பெரிய ஸ்பெக் டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. மேபி அப்பாச்சியோட அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிலுமே வந்து 37 mm இருக்கக்கூடிய USD ஃபோர்க் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிலுமே வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் அப்படிங்கிறது நான் ஓட்டின வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே வந்து சிட்டிக்குள்ளேயும் பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கு, ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கும் தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா N160 வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அகலமான டயர் வந்து பயன்படுத்திருக்காங்க. 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் 90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வீல்லையுமே ரியரில் 130 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் டூயல் சேனல் ABS இருக்கக்கூடிய N160 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் சரி பெரிய டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க 300 mm, ரியரில் 280 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்பாச்சியை காட்டிலும் பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே ஓட்டி பார்த்து 2மே டூயல் சேனல் ABS உள்ள மாடல் தான். பிரேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கம்ஃபர்டபுளாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த 2 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ மெயினாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்ததே பர்ஃபார்மன்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களுக்கு பஜாஜோட பல்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 valve இன்ஜின், அப்பாச்சி 4 valve இன்ஜின். ஸோ 4 valve இன்ஜினோட அட்வான்டேஜ் டாப் அண்டில் பவர் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெக்குங்கிறது 2 வெஹிக்கிலுமே சிமிலராக இருக்கக்கூடியதான். நீங்கள் கீழே வந்து ஸ்பெக் வந்து பார்க்கலாம். 2 வெஹிக்கிலுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக அந்த பிக்கப்பு, டார்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் N160 காட்டிலும். இது எல்லாமே 80 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே வந்து போகும்போது தான் அபோவ் 80 அப்படின்னும் போது அந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லீடு வந்து அதிகமாகவே வந்து கிடைக்குது N160 பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா N160 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பயன்பாடு, சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நல்லா ஃப்ளிக்கபிளாக அந்த டார்க் என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய வெஹிக்கிளாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பாச்சியோட 160 4V வந்து இருக்குது. பட் ஹைவேல நீங்கள் வந்து ஒரு ஹைவே டூர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 2-வே ரோட்ஸில் வந்து ஒரு 60 வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 80 வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க, ஓவர்டேக் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் N160 வந்து குறிப்பிடுவேன். ஸோ இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அப்படின்னா அப்பாச்சி, டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அப்படின்னா N160. நீங்கள் சிட்டிக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய நல்ல டார்க்கியான ஒரு 160 பார்க்குறீங்க அப்படின்னா அப்பாச்சி வந்து பாருங்கள். இல்லை நான் ஹைவேல தான் வந்து க்ரூஸ் பண்ண போகிறேன், லாங் ரைட்ஸுக்குலாம் தகுந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா N160 வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் இதுதான். ரிஃபைன்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சியோட ரிஃபைன்மெண்ட் லெவலும் சரி, பல்சரோட ரிஃபைன்மெண்ட் லெவலும் சரி சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து லைட்டராக வந்து இருக்குது, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருக்கு இந்த மாடலில் இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த கிளச் கொடுத்துருக்கிறது, அந்த அலுமினியம் கிளச்சாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ரொம்ப யூஸபிளாகவும் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா N160 காட்டிலும் பெஸ்ட்டான 2 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்னொன்று அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப சேறு சகதி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வெஹிக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கும் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சடனாக கியர்ஸை வந்து குறைக்கிறீங்க அப்படின்னும் போது வீல் லாக் ஆகாமல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். ஸோ 2 வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். நீங்கள் அப்பாச்சியோட அந்த TFT உள்ள மாடல்லாம் போறீங்கன்னும் போது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் TFT இல்லாத மாடல்களும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து இருக்குது, உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதே பஜாஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 160 இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ABS உள்ள மாடல் வந்து இருக்குது. ஸோ டூயல் சேனல் இல்லாமல் சிங்கிள் சேனல் ABS, பின்னாடி டிஸ்க் பிரேக் இல்லாத மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க, சிங்கிள் சீட் உள்ள மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து இருக்கிறதுலே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 160cc பார்க்குறீங்க, ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் N160 அந்த மாடல்களும் வந்து போகலாம். ப்ரைஸ் அஃபோர்டபுளில் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது N160 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். அஃபிஷியலாக இவங்க பெருசாக மைலேஜ் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நான் இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும் சரி, நிறைய பேர்கிட்ட வந்து கேட்ட வரைக்குமே சரி, அப்பாச்சிங்கிறது ஆவரேஜாக ஒரு 35 to 40 கிலோமீட்டர் மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். N160 பொறுத்த வரைக்கும் 40 to 45 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது ஆவரேஜாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 5 கிலோமீட்டர் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியோட
கூடுதலாக மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதிகமான மைலேஜ் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பல்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மைலேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் பஜாஜோட பல்சர் சீரிஸோட மைலேஜ் எந்த லெவலில் கொடுக்கும் அப்படிங்கிறது. பழைய பல்சர்லேருந்துமே சரி, இப்போ இருக்கக்கூடிய அந்த N160லையுமே சரி, ஸோ மைலேஜ் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னால் நம்ம அந்த பல்சர் சீரிஸ் வெஹிக்கிள்ஸை வந்து சொல்லலாம். நான் என்ன சீரிஸ் எப்போவுமே இதில் சேர்க்க மாட்டேன். நார்மல் பல்சரையும் இந்த N சீரிஸையும் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ரிலேட்டடாக ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் யாருக்கானது? நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். சிட்டிக்குள்ளே நல்லா டார்க்கியான ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்பாச்சி வந்து போங்க. இல்லை ஹைவேஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க, ஓரளவுக்கு ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்லாம் யோசிச்சிங்கன்னா பல்சர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா பல்சர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ரைஸிங் வந்து முக்கியமே இல்லை, ஃபீச்சரிஸ்டிக்காக வேணும், எனக்கு இந்த கலர் டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் இருக்கக்கூடிய மாடலாக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்பாச்சி வந்து பார்க்கலாம். ஸோ அப்பாச்சியோட இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சின்ன நெகட்டிவாக எனக்கு வந்து பட்டுச்சு. ஆனிவர்சரி எடிஷனில் தான் வந்து அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பல்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் போனாலுமே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெஹிக்கிளில் வந்து இருக்கும். மேபி உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிளில் யூஎஸ்பி போர்ட் இல்லை அப்படின்னா, ஸோ நான் என் வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடிய சார்ஜிங் போர்ட்டோட லிங்க் நான் வந்து அஃபிலியேட்டில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நான் என் வெஹிக்கிள்ஸில் பயன்படுத்தக்கூடிய சில ஆக்சரிஸ்மே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையுமே வந்து பயன்படுத்திங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.